கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கொரோனாவின் காலகட்டத்தில் நாங்கள் இல்லங்களில் இருந்தவனமாய் இந்த திரு வார்த்தையை கேட்க கிருபை பாராட்டி உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பதிவை பயன்படுத்துகிற மக்களுக்காக உண்மை செய்திருக்கிற ரஜா பயன்படுத்துகிற மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் வழியாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீர் உந்துதல் தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபை மக்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே முழு இரவு ஜெப பாடல் புத்தகத்திலிருந்து 90வது பாடல், மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாடம் கொண்டு தேடுவோம் பாடிய திருச்சபையை. இந்த பாடலை நாம் பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறாரே, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறாரே, அவரிடம் பேசு நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். இந்த சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரிய திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே. இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கடவுளின் மீட்பின் பணியில் பெண் பங்காளர்கள். கடவுளின் மீட்பின் பணியில் பெண் பங்காளர்கள். பொதுவாக ஆண்டவர் அவருடைய படைப்பின் காலங்கள் துவங்கி அவருடைய பணியிலே பெண்களை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து வந்திருக்கிறோம். பெண்கள் ஆதி முதல் ஆண்டவரோடு இணைந்து தங்களை செயல்பட்டிருக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் படைப்பிலும் கூட ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் உடன் இருந்திருக்கிறார். பிள்ளை பெற்றின் போது பெண் பிள்ளைகள் ஆண்டவர் தந்தார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். கர்த்தர் பெண்களோடு இணைந்து பெண்களை எடுத்து பயன்படுத்தினார் என்பதற்கு கடவுளால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்ற அந்த செய்தியே நமக்கு ஆரம்பமாகிறது. ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர் ஆதாம் வழியாக ஏவாள் வழியாக சந்ததிகளை தந்த ஆண்டவர். அதே வேளையில மனுக்குலத்தின் பாவ காரியங்களினாலே அழிவுக்கு நேராக செல்லப்படுகிற வேளையிலும் நோவாவை மாத்திரமல்ல, நோவாவோடு இணைந்து நோவா குடும்பத்தையும் பயன்படுத்தி அதன் வழியாக புதிய படைப்பை மீண்டும் புதுப்பித்த ஆண்டவர்.
படைப்பின் இறுதி வரை இந்த நாளிலும் கூட பெண்களை அவருடைய பணியிலே இணைந்தே செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசிக்கப்பட்டிருக்கிற பகுதி யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 15 துவங்கி 22 வசனங்கள், ரோமர் 16 1 துவங்கி 16 வசனங்கள், மார்க் 15 37 துவங்கி 41 வசனங்கள், அதே வேளையிலே சங்கீதம் 148. நாம் வாசிக்க கேட்ட பகுதியாகிய யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என்ன சம்பவம் வருகிறது என்று பார்ப்போமேயானால், அங்கு ஆண் பிள்ளைகள் பெருகக்கூடாது, அவர்கள் பலம் உள்ளவர்களாக தங்களை எதிர்த்து விடுவார்கள் என்ற சிந்தனையிலே ஆண் பிள்ளைகளை கொன்று பெண் பிள்ளைகளை மாத்திரம் பிள்ளைகள் செய்கிற அரசனுடைய அதிகார போங்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளை மாத்திரம் விட்டு ஆண் பிள்ளைகளை பிரசவ வேளையிலேயே கொன்று விடுபடியால், ஆண் பிள்ளையானால் கொன்று கொடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். அரசன் எபிரேய பிள்ளைகள் வளர்ந்து பெருகக்கூடாது என்ற சிந்தனையிலே அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவன் கட்டளை கொடுப்பது மருத்துவச்சிகளுக்கு. மருத்துவச்சிகள் அரசனுக்கு கீழ் உள்ளவர்கள். ஆனால் எபிரேய பெண் பிள்ளைகளை மாத்திரமல்ல, எபிரேயருடைய ஆண் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் ஆண் பிள்ளைகளை கொன்று போடாமல் பாதுகாத்தார்கள் என்று பார்க்கிறோம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ராஜாவுக்கு பயப்படுகிறதா, படைப்பின் ஆண்டவருக்கு பயப்படுகிறதா என்ற வேளையிலே இங்கு மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள் என்று, அதே வேளையிலே ராஜாவுக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தேவன் எபிரேய பெண்களோடு இருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, ஒன்று ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது ராஜாதி ராஜா அவருக்கு கீழ்ப்படுகிறதா என்பதிலே தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிவு செய்கிறார்கள். அதே வேளையிலே தொடர்ந்து பார்க்கிற போது தவறுகளை சுட்டி காண்பிக்கும்படியாய் பெரியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ராஜாவே தவறு செய்தாலும் அந்த தவறை எதிர்த்து நிற்கும் துணிச்சலை மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவால் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே கடவுளுடைய உதவி தங்களுக்கு இருக்கிற போது மற்ற எந்த உதவியும் தேவையற்றது என்ற ஒரு மன உறுதி அந்த பெண் மருத்துவச்சிகளுக்கு காணப்படுகிறது. ஒன்று, அதிகாரத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை, தேவனுக்கு பயந்தார்கள். அதே வேளையிலே அதிகாரம் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கும்படியாய், அதை எதிர்த்து நிற்கும்படியாய் துணிச்சல் பெறுகிறார்கள். அதே வேளையிலே அதிகாரத்தில் இருப்பவர்களின் உதவி அல்ல, படைத்த தேவனுடைய உதவி எங்களுக்கு இருக்குமானால் அது போதும் என்ற மன தெளிவு உள்ளவர்களாக உறுதியாய் அவர்கள் எபிரேய பெண்களின் ஆண் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேய பெண்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகளிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார். துணிந்து கடவுள் யாரோடு இருக்கிறார், யார் பக்கமாய் கடவுள் செயல்படுகிறார் என்ற அந்த தெளிவு மருத்துவச்சிகளுக்கு காணப்படும். தேவனுக்கு பயந்ததினாலே, தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்டு தவறுகளை சுட்டி காண்பிக்க துணிந்ததினாலே, கடவுள் உதவி மாத்திரம் போதும், அதிகாரங்களில் இருப்பவர்கள் அதற்கு பின்புதான் என்ற கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தபடியினாலே கடவுள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமே. ஆனால் மருத்துவச்சிகளின் தலைமுறைகள் தலை தூங்கும்படியாய் செய்தார். இந்த மருத்துவச்சிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நாம் என்ன காரியமானாலும் கடவுள் வழியிலே, அவர் நடத்துகிற பாதையிலே செல்ல
எத்தனை இடையூறுகள், தடைகள், இடர்பாடுகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஐஸ் வைக்க வேண்டும் என்ற சிந்தை வேண்டாம் என்பதை மருத்துவச்சிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்தால் அது தவறு என்று சுட்டி காண்பிக்கும் தைரியமும் துணிச்சலும் இங்கு மருத்துவச்சிகளுக்கு காணப்படுகிறது. நாம் எதற்கெடுத்தாலும் நாம் மற்றவர்களை பார்த்து பயந்து உண்மைக்கு புறம்பாக செயல்படுகிறதை விடுத்து, குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, அல்லது நாம் வாழ்கிற சமுதாயத்திலும் சரி, நீதிக்காக தங்களை அர்ப்பணிக்கிற பெண்மணிகளாக அதன் வழியாக கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ கடவுள் விரும்புகிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்போமே ஆனால் மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம். மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் மாற்கு 15வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவருடைய மரண வேளை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மரண வேளையிலே ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிற துன்புறுகிற வேளையிலே பெண்கள் அவரோடு இணைந்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். துன்புறும் மக்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதிலே யாருக்கும் விருப்பம் இருக்காது. அதிகாரத்திலே இருப்பவர்களை ஐஸ் வைத்து தன் வாழ்வை சீர்படுத்தாதபடி தங்களுக்கு பதவிகள் வேண்டும் என்று விரும்புகிற எல்லா திருமண்டலங்களின் செயல்பாடுகளுக்குள்ளாக நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். நெல்லை திருமண்டலத்தின் பிரச்சனைகளை முடித்து கன்னியாகுமரி பிரச்சனைகளை முடிவு வருகிற வேளையிலே இப்பொழுது சென்னை பேராயத்தின் பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திருமண்டலங்களிலே அதிகாரங்களை எடுப்பவர்கள் கடவுளுக்கு பயப்படுவதை விடுத்து அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிற அல்லது தனக்கு என்று ஆள் சேர்க்கிற அல்லது தான் விரும்புகிற மக்களிடத்திலே இருக்கிற தவறுகளை கூட சுட்டி காண்பிக்காதபடி, அவர்களை திருத்தாதபடி, அவர்களை பொறுப்புகளுக்கு எடுக்கிற அதிகார வர்க்கம் உள்ள திருமண்டலங்களிலே நாம் இப்பொழுது கிறிஸ்தவத்திற்கு சான்றை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த வகையிலே இந்த தேர்தலிலே நமது திருச்சபையிலே அன்பின் நிமித்தமாய் விட்டுக் கொடுக்கும் பண்பும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் இதிலும் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளிருக்கிறது, அது எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமற்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானும் கூட சில வேளையிலே தவறுகளை சுட்டி காண்பிக்க தவறி இருக்கிறேனோ என்று கூட நினைக்கும் அளவுக்கு என்னுடைய பணியும் தொடர்கிறது. எனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்கிற போது அவர்களை எதிர்த்து நிற்கும் துணிச்சலை பெற்ற ஆண்டவர் பணியிலே தன்னை உண்மையாய் இணைத்துக் கொண்டார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சுற்றுகிறது. மார்க்கு நற்செய்தி மூலம் கூட கடவுள் மனுக்குலத்திற்காக தன்னை சிலுவையில் அர்ப்பணிக்கும் வேளையிலே, கடவுள் இறுதியாக துன்புறும் வேளையிலே பெண்கள் அவரோடு இணைந்து நின்றார்கள். சீடர்கள் நிர்வாணமாக ஓடிப்போனார்கள் என்று திருமறை சொல்கிறது. ஆனால் பெண்கள் அந்த கடைசி மரண துன்ப வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணங்களை கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு அந்த இடத்திலே அவர்கள் புலம்பலோடு நின்றார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவருடைய பணியிலும் கூட மரியாள், மகதலேனா மரியாள், அதே வேளையிலே யோவன்னாள், சூசன்னாள், இவர்களோடு இணைந்து இன்னும் அநேக பெண்களும் ஆஸ்திகளாலே ஆண்டவரோடு இணைந்து தங்களை ஊழியத்திலே இணைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சிப்புரால் பூவாள் செய்தி அல்லது
ஆண்டவர் மரண வேளையிலே ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொண்ட பெண் சீடர்களின் செய்தி. அவர்கள் மரணத்தோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் பிறப்பிலே இணைந்து நின்றார்கள். ஆண்டவர் கன்னி மரியின் வயிற்றிலே உருவானார். எலிசபெத் வயது முதிர்ந்த மூதாட்டி ஆண்டவர் பணியிலே ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அதே வேளையிலே ஆண்டவர் அடக்கம் பண்ண போகிறார் என்ற செய்தி அங்கு ஒரு பெண்மணிக்கு, பாவியான பெண்மணிக்கு வலியுறுத்தப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரையும் முதலாவது தரிசித்தவர்கள் பெண்கள். எனவே ஆண்டவர் தன் பணியிலே பெண்களை பயன்படுத்துகிறார், பெண்களோடு இணைந்து செயல்படுகிறார். பெண்கள் ஆண்டவருக்கென்று பயத்தோடு செயல்படுகிறார்கள், துணிச்சலோடு செயல்படுகிறார்கள் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே பார்ப்போமே ஆனால், ஆண்டவர் அவப்பெயரோடு பெண் வாழக்கூடாது என்று அவளுக்கு ஒரு ஆண்மகவை தருகிறார். சாமுவேல் என்ற சிறப்பான ஒரு தீர்க்கதரிசியை. பெண்கள் அவப்பெயரோடு வாழ்வதை ஆண்டவர் விரும்புவது. இன்னும் தொடர்ந்து பார்ப்போமே ஆனால், அங்கு பழைய ஏற்பாட்டிலே தாமார் என்ற விதவைக்கு வாழ்வு தரும் ஆண்டவரை பார்க்கிறோம். தாமார் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் வழியாய் தாமார், ரூத் இவர்களெல்லாம் வம்ச வழியிலே ஆண்டவருடைய பிறப்பின் சந்ததியிலே காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அபிகாயில் என்ற பெண்மணிக்கு ஞானத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து பார்ப்போமே ஆனால், பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் பெண்களோடு இணைந்து செயல்படுகிறார். அதே வேளையிலே தேவோரால் என்ற தீர்க்கதரிசினியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலும் கூட பெண்களுக்கு அன்பு காட்டும் ஆண்டவராக, பெண்களுக்கு அவப்பெயர் வராதபடி அவர்களுக்கு வாழ்வு தரும் ஆண்டவராக அவர் செயல்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பணியிலே கடவுளின் பணியை தொடர்ந்தார். கடவுளுடைய பணியிலே அவர் தொடர்கிற வேளையிலே கானான் கல்யாண இல்லத்திலே ஒரு பெண்மணியின் ஆலோசனையை அவர் ஏற்றார் என்று பார்க்கிறோம். அவர் என் வேலை வரவில்லை என்று சொன்னாலும் கானான் கல்யாண இல்லத்தில் தான் முதல் அற்புதம் நடத்தப்பட்டது. தன்னுடைய மகன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் என்பதை அன்னை மரியாள் அவர்கள் மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார்கள். எனவே பெண்கள் எப்பொழுதும் மிகுந்த தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். தன் பிள்ளைகள் யார், எப்படி, யாரிடத்தில் என்ன ஆற்றல் இருக்கிறது, யாரை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று பிள்ளைகள் குடும்ப வாழ்விலே பிள்ளைகளை தெளிவாக அறிந்திருக்கிறவர். அது மாத்திரமல்ல, உலக இரட்சகர் என்பதை அன்னை மரியாள் அறிந்திருந்தார். அற்புதம் செய்ய தன் மகனால் இயலும் என்பதை அறிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பணி செய்யும்படியாய் தாயின் கட்டளை முதலாவது ஏற்படுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். எனவே இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போமே ஆனால், கானான் கல்யாண இல்லத்திற்கு பின்பாக நாம் விதவைக்கு வாழ்வு தந்த, நாயினூர் விதவைக்கு வாழ்வு தந்த ஆண்டவர் அதே வேளையிலே உதிரப்பாடுள்ள பெண்மணியின் பாடுகளில் இருந்து அவளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் இன்னும் ஒவ்வொரு சூழ்நிலை, பிறப்பிலும் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பெண்கள் ஆண்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி வம்ச வழிபாட்டிலும் தாமார், பட்சேபாள், ரூத் இவர்கள் எல்லாம் வம்ச வழி அட்டவணையிலே இணைந்து வருகிறார்கள். எனவே இன்னும் ரோமர் 16 அதிகாரத்திற்கு செல்வோமே ஆனால், அதிலும் பெண்கள் ஆண்களோடு இணைந்து செயல்பட்டதை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 16 அதிகாரத்திலே முதலாவது வருகிறது. ஒரு பெண்மணியின் ஒரு பணி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையாக அவளுடைய பணிகள் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 16 அதிகாரம் 1வது வசனத்திலே, வெவ்வேறாலே நீங்கள் கர்த்தருக்குள் பசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு
உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த விதையால் பவுலோட ஊழியத்திலே அவள் உதவியாய் இருக்கிற வேளையிலே பவுல் அவளை ஏற்று அவளுக்கு உதவி செய்யும்படியாய் தன்னிடத்தில் இருக்கிறவர்களை கேட்டுக்கொண்டார். அவளுடைய பணி பெண்களை உயர்த்தும் பணியாக, பெண்களை ஊழியத்திலே பயன்படுத்தும் பணியாக, பெண்களை அதிகாரத்தில் கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் பணியாக அவர் இருந்தது. இதில் பார்ப்போமே ஆனால் ஆக்கிலா பிஸ்கிலா அவர்களும் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள். இதில் இன்னும் தொடர்ந்து நாம் பட்டியல் பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு பேராக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வீடுகளிலே சபைகள் கூடி செபித்து வந்தார்கள். வீடுகளிலே சபை வளர்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே செபிக்க வேண்டும் என்றால் பெண்மணிகள் இல்லத்திலே என்ன செய்வார்களோ தெரியாது. ஆனால் ஆலயத்திற்கு வந்து கூடி செபிப்பதற்கு அனைவருக்கு இப்பொழுது மனம் இருப்பதில்லை. தயவு கொண்டு இந்த 16வது அதிகாரத்தை, ரோமர் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பெண்கள் பவுலுடைய பணியிலே, ஆண்டவரை அறிவிக்கும் பணியிலே தங்களை எப்படியெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு வேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பெண்களாகிய நாம் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு வேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். எனவே இந்த நாளிலே பெண்களை கடவுள் அவருடைய பணியிலே பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட நாம், பெண்கள் துணிந்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று அறிந்து கொள்ளுகிற நாம், அதே வேளையிலே பெண்கள் அவருடைய துக்கத்தை தங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட நாம், பிறப்பிலே மரணத்திலே உயிர்த்தெழுதலிலே பெண்கள் கடவுளோடு இணைந்து நின்றார்கள் என்பதை அறிந்திருக்கிற நாம், திருச்சபையிலே இல்லங்களிலே சபைகள் உருவாக்கப்பட்டு வளர்ந்தது என்பதை அறிந்திருக்கிற நாம், வருகிற காலங்கள் திருச்சபையில், குடும்பத்தில், சமுதாயத்தில், நாட்டில் ஆண்டவரை அறிவிக்கும்படியாக நாம் துணிந்து, அதே வேளையிலே நாம் உண்மையின் பக்கமாக, நன்மையின் பக்கமாக நின்று செயல்பட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சிப்போரால் பூவாள் கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே அரசனுக்கு எதிர்த்து நின்றார்கள். கடவுள் மேல் வைத்த அன்பிலே உறுதியாய் நின்றார்கள். அதே வேளையிலே கடவுளுடைய உதவி மாத்திரம் எங்களுக்கு போதும் என்ற தெளிவோடு இருந்தார். ஆண்டவரின் மரண வேளையிலே பெண்கள் அவரை துக்கத்தை தங்களோடு இணைத்துக் கொண்டு, அதுவே ஒரு பலமாக ஆண்டவர் பெண்களின் பணி தொடரும் என்று அவருக்கு நம்பிக்கை அளிக்கிறவர்களாக உடன் நின்றார்கள். பிறப்பிலே மரணத்திலே உயிர்த்தெழுதலிலே பெண்கள் இணைந்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பெண்களின் பணியின் சிறப்பை பவுல் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெண்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு வேதிகளுமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். இந்த செய்தியை கேட்கிற எங்கள் திருச்சபை பெண்கள், நாமும் ஆண்டவருக்கு என்று நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து துணிந்து ஞானத்தோடு ஆண்டவரை அறிவிக்கும் பெண்களாய், ஆண்டவரிடத்திலே செபிக்கும் பெண்களாய், ஆண்டவருக்கு சான்று பகரும் பெண்களாய் துணிந்து சான்று பகர வேண்டும். அதிகாரமே ஆனாலும் எதிர்த்து நிற்கும் துணிச்சலையும் ஆண்டவர் தருவார். அதன் வழியாக ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். குடும்பங்களின் தேவைகளை சந்திக்கும்படி செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் கல்விக்காய் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். படிப்பதற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை அவர்களோடு உடனிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். திருமண காரியங்கள், வேலைவாய்ப்பின் காரியங்களிலே விசேஷமாக எங்கள் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு கூட வாழ்வு பெற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இல்லத்தில் இருக்கிற முதியோர்களுக்கும் நல்ல சரீர சுகத்தை, பலத்தை தந்து
முதியவர்கள் ஜெபத்தோடு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் வாழ்க்கை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க அவர்களுக்கு உங்களுடைய கிருபை தாரும். என்னென்ன தேவையோடு உங்களுடைய சமூகத்திலே கண்ணீரோடு உங்களுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற ஆண்டவர் தாமே குடும்பங்களின் அனைத்து தேவைகளிலும் நீ போதுமானவராக இருந்து ஒவ்வொருவரையும் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.